the ancient Tamil literature scientific வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு many scientists வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. எதுக்காகனா இந்த வேர்ல்டுக்காக. அதுல some of scientists பற்றியும் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றியும் then அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் பற்றியும் நாம இப்ப பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சயின்டிஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாமோட ஃபுல் நேம் அபுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். இதோட ஃபுல் நேம். அப்துல் கலாம் எப்போ பிறந்தார் அப்படின்னா 15 அக்டோபர் 1931ல வந்து அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் வந்து பிறந்தார். அப்துல் கலாம் இந்தியாவின் மிசைல் வளர்ச்சியில் ஈடுபட்டதால் இவரை மிசைல் மேன் என்று அழைத்தனர். ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவராக இருந்தார். எந்த வருஷம் அப்படின்னா 2002 to 2007. இந்த 5 இயர்ஸா இந்தியாவின் பிரசிடென்ட்டா இருந்திருக்கிறார். அப்துல் கலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? பத்ம பூஷன் அவார்டு வந்து 1981ல வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் அவார்டு 1990ல வாங்கியிருக்காங்க. பாரத் ரத்னா 1997ல வாங்கியிருக்காரு. Okay students, yes, he has written many books like Wings of Fire, India 2020 and Ignited Minds. Students, next, changes around us. Change is the transition of a substance from one form to another form. Okay, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு பொருள் மாறுவதற்கு தான் வந்து change அப்படின்னு சொல்லுவோம். Okay students, so the changes around us two types ஆ பிரிச்சிருக்காங்க. Reversible changes, another one is irreversible changes. Reversible changes அப்படின்னா ஒரு பொருள் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து, அதாவது தன்னுடைய ஒரிஜினல் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி மறுபடியும் அதே ஒரிஜினல் நிலைக்கு வருவதுதான் என்னது reversible changes. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ஒரிஜினல் நிலை. சரிங்களா? ஸோ அந்த தண்ணியை நம்ம ஃப்ரீசர்ல வச்சா என்ன ஆயிடும்? ஐஸ் கியூபா மாறிடும். ஸோ மறுபடியும் அந்த ஐஸ் கியூபை நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சா என்னவா மாறும்? மறுபடியும் தண்ணியா மாறிடும். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் வந்துருச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டரா இருந்தது, மறுபடியும் வாட்டராகவே வந்துருச்சு. ஸோ அதுதான் என்னது ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், irreversible changes mean ஒரு பொருள் தன்னுடைய ஒரிஜினல் நிலையிலிருந்து மாறி திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் நிலைக்கு வராமல் இருப்பது தான் என்னது irreversible changes. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பேப்பரை எடுத்து அதை பர்ன் பண்றீங்க. பர்ன் பண்ணா என்ன ஆகும்? எரிஞ்சிடும். சரிங்களா? எரிஞ்சா அந்த பேப்பர் வந்து எரிஞ்சு அது வந்து சாம்பலா மாறிடும். மறுபடியும் அந்த சாம்பலை வந்து நம்ம பேப்பரை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஸோ அதுதான் என்னது irreversible changes. Students, take page number 130. Lesson 4, Science in Everyday Life. அன்றாட வாழ்வில் அறிவியல். Scientist from Tamil Nadu. Tamil Nadu has a long history of science since ancient times. Scientific concepts can be seen in ancient Tamil literature. Tamil இலக்கியங்கள். Tamil Nadu has produced many scientists who have contributed to the world of science. The following table gives the names of some of the scientists from Tamil Nadu and their contributions. Contributions mean பங்களிப்புகள். நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட், சயின்டிஸ்டோட நேம், டிபார்ட்மெண்ட் அவர்களுடைய துறை, கான்ட்ரிபியூஷன் அவர்களுடைய பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், ஜெனடிக்ஸ் அதாவது மரபியல், கிரீன் ரெவல்யூஷன்,
பசுமை புரட்சி. ஸ்ரீனிவாச ராமானுஜம், மேத்தமெட்டிக்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ். வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன், பயாலஜி அதாவது உயிரியல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மிசைல் டெவலப்மெண்ட். சர் சிவி ராமன், ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளி சிதறல். சர் சிவி ராமன் 1888 to 1970. Chandrasekhara Venkata Raman was born at Tiruchirappalli, Tamil Nadu on 7th November 1888. In 1904, he completed his Bachelor of Arts BA degree at Presidency College, Chennai. He stood first and won gold medal in physics. In 1907, he got his Master of Science MSc degree from University of Madras. Sir C.V. Raman won the Nobel Prize in Physics in the year 1930, Nobel Prize, for his work in scattering of light. In 1954, he was awarded the Bharat Ratna. Students, Sir C.V. Raman திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நவம்பர் 7th 1888 பிறந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜில் பிஏ டிகிரி முடித்தார். எம்எஸ்சி டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் முடித்தார். Blue appearance of sky. One day in the summer of 1921, Sir C.V. Raman was on the deck of a ship sailing in the Mediterranean Sea. He was observing the blue color of the sky and started reasoning it. He concluded that sunlight is scattered by the gases and particles present in the air. The white light we see is composed of different colors such as violet, indigo, blue, green, yellow, orange and red. Vijaya. Among these colors, blue is scattered more. Because of this reason, sky appears blue most of the time. During sunrise and sunset, rays have to travel long distance. As they travel, all other colors except red are scattered. So sky appears red at sunrise and sunset. ஒரு நாள் 1921 சர் சி வி ராமன் கடலில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது வானம் அதாவது ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்கிறது என்று யோசித்து காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். காற்றில் இருக்கிற கேஸ் மற்றும் பார்ட்டிகல்ஸ், சன்லைட் அதாவது சூரிய ஒளி பரவும் போது ஒயிட் லைட் வந்து கம்போஸ்ட் ஆகி அது டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் இந்த கலர் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் தான் அதிகமாக வந்து ஸ்கேட்டர் அதாவது சிதறுது. ஸோ அதனால தான் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 to 2015. Abul Bagir Jainuddin Abdul Kalam was an aeronautical scientist. He was born on 15th October 1931 in Rameswaram, Tamil Nadu. He got his Bachelor of Science BSc degree from St. Joseph College, Tiruchirappalli in 1954. In 1960, he got his degree in Aeronautical Engineering
from Madras Institute of Technology. He was involved in India's missile development program and thus came to be known as Missile Man. Missile Man of India. He also served as the President of India 2002 to 2007 and widely referred to as the People's President. He was awarded Padma Bhushan in 1981, Padma Vibhushan in 1990 and Bharat Ratna in 1997. He has written many books like Wings of Fire, India 2020 and Ignited Minds. Changes around us. Change is the transition of a substance from one form to another. Substance means porul. We see many changes around us. We see changes like day and night, summer and winter, and so on. We also see changes in objects. Growth of a tree, ripening of fruits, falling of leaves are some of the changes taking place around us. You can observe changes in you also. Your height and weight increase, height and weight. Hair and nail grow and you have grown up as a whole compared to last year. These changes can be classified as reversible and irreversible changes. Change அதாவது மாற்றம் என்பது ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அதாவது செல்வது தான் சேஞ்ச். நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நாமளே அதை ஹைட் அண்ட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நீ வளர வளர வந்து உன்னுடைய ஹைட் அண்ட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹேர் அண்ட் நெயில் க்ரோ அண்ட் யூ ஹாவ் க்ரோன் அப் எஸ் ஏ ஹோல் கம்பேர்ட். உன்னுடைய ஹேர் அப்படித்தான், நீங்கள் கட் பண்ண ஹேரும் நெயிலும் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ இதை வந்து தீஸ் சேஞ்சஸ் கேன் பி கிளாஸிஃபை. இந்த சேஞ்சஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அண்ட் irreversible changes. Reversible changes. Changes which can be reversed are called reversible changes. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it becomes water again. This is a reversible change. See here students. இப்போ இந்த டம்ளரில் என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணால் என்னவாகும்? நமக்கு ஆகும் ஐஸ் க்யூபாக மாறும். அந்த ஐஸ் க்யூபவே நம்ம ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மறுபடியும் நமக்கு வந்து வாட்டர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் வந்து அதனுடைய ஒரிஜினல் நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறி மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் நிலைக்கு வருவது தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ். Irreversible changes. Changes which cannot be reversed are called irreversible changes. Cannot be reversed. அதாவது மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு மாறாத சேஞ்சஸ் தான் irreversible changes. If you burn a piece of paper, it burns and turns into ash. அதாவது ash means சாம்பல். It cannot become paper again. This is an irreversible change. Thank you students.